இல்லை அவர் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக பேசியிருக்கலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போது தியேட்டருக்கு உள்ளே எடுக்காதீங்க, தியேட்டருக்கு வெளியில் எடுங்க அப்படின்னா கருத்து ஒன்று தானே. இப்போ தியேட்டருக்குள்ளே என்ன சொல்ல போகிறாரோ அதை தான் வெளியில் வந்து அவர் சொல்ல போகிறாரு. அப்போ இதில் என்ன அவர் வித்தியாசத்தை பார்த்துட்டாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் 3 நாள் கழித்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்கிற எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது. ஒரு தயாரிப்பாளராக அவர் நிறையா கஷ்டப்பட்டுருக்காரு. இங்கே ஒரு நடிகராக இருந்தால் கூட படங்கள் தயாரித்த வரையில் அவர் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறார், நிறைய லாபங்களையும் சந்திச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் தாண்டி தயாரிப்பாளர் சங்கத்தில் மிக முக்கியமான பொறுப்புலையும் அவர் இருந்திருக்கிறார். அப்போ அங்கே எவ்வளவு தயாரிப்பாளர்கள் பிரச்சனைகளோடு வராங்கங்கிறதெல்லாம் அவர் கண்கூடாக பார்த்துருப்பார். அப்போ அதன் அடிப்படையில் அவர் ஒரு கருத்து ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த விமர்சகர்களால் தான் இந்த படங்கள் ஓடாமல் போகுது அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்ற கருத்தாக இருக்குது. அதை தாண்டி இந்த பப்ளிக் ஒப்பீனியன், அந்த வெளியில் வர்றவங்கள்ட்ட நீங்கள் மைக்கை நீட்டி கருத்தை கேட்கும்போது அவங்களுக்கு எந்த ஒளிவு முறையும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணணும்னா அந்த டைரக்டர் எனக்கு நண்பராக இருப்பார், அந்த ஹீரோ எனக்கு நண்பராக இருப்பார். வேகமாக திட்ட முடியலன்னா கூட ஓரளவுக்கு மைல்டாக நம்ம பேசணும்னு தோணும். ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவர் 200 காசை கொடுத்துட்டு உள்ளே வரும்போது அவன் கோபம் முழுக்க இறக்கி வைப்பான். அப்போ அந்த விமர்சனம் வேறு, விமர்சகர்கள் பண்ணுற விமர்சனம் வேறு. அதை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு விமர்சகர்களை நோக்கி சொல்கிறார். நீங்கள் வந்து கேமராவை எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல, நீங்கள் ஒரு முறை அந்த படத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து அவன்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிலாம் ஒருத்தர் நீங்கள் நிர்பந்தப்படுத்தவே முடியாது. இது வந்து இப்போ நீதிமன்றமே என்ன சொல்லுது, இது மாதிரி கட்டுப்பாடுகளை நாம் விதிக்க முடியாது விமர்சனங்களுக்குன்னு தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இதை மாற்றிட முடியுமான்னா அதற்கும் வழி இல்லை.